வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் துறை. இந்த பதிவு பாரத பிரதமருக்கும் நிதி அமைச்சரின் கவனத்திற்குண்டான பதிவு என்னவென்றால், நவராத்திரி பரிசாக ஜிஎஸ்டி வரியினை மத்திய அரசு குறைத்திருப்பதாக தகவல். உண்மைதான், நீங்கள் தான் குறைத்தீர்கள். இதை யார் கொண்டு வந்தது? ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியினை கொண்டு வந்தது நீங்கள் தான். இதே மத்திய அரசு 5%, 12, 18, 28 என்று மக்கள் மீது மிகுந்த வரியை சுமத்தியது இதே அரசு. ஏறக்குறைய 8 ஆண்டுகள் மக்கள் அயராது மாளாத துன்பத்தில் இருக்கும் மக்களை கண்டு இப்பொழுது மக்கள் மிகுந்த கஷ்டப்படுகிறார்கள் என்று அந்த ஜிஎஸ்டி வரியினை சிறிது தளர்த்தி உள்ளீர்கள். இது நீங்கள் நவராத்திரி பரிசு என்று சொல்லிக்கொள்ளும் உங்களுக்கு தெரியுமா? இந்த 8 ஆண்டுகளும் மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஏழை நடுத்தர மக்கள் சிவராத்திரி, அவர்கள் அயராது இரவும் பகலும் உழைத்து 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 ஏழை எளிய மக்கள் தங்கள் கையில் எந்தவித காசும் நிற்காமல் தாங்கள் சம்பாதித்ததை அவர்கள் வாங்கிய பொருட்களுக்கு வரி 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 என்று தந்து அவர்கள் தேய்ந்து போனார்கள். அவர்களுக்கு நீங்கள் தரும் பரிசு நவராத்திரி என்று 5%, 18% என்று குறைத்த பரிசு. சிந்தித்து பாருங்கள், நீங்கள் செய்தது நியாயமா? ஏறக்குறைய 8 ஆண்டுகளில் மத்திய அரசுக்கு இந்த வரியினால் ஏறக்குறைய 50-55 லட்சம் கோடி வந்திருப்பதாக தகவல். அப்படி மக்களை நசுக்கி அதில் வரும் வருவாய் நாடு முன்னேற்றம் அடைந்துவிட்டது என்று சொல்லிக்கொள்வதில் என்ன நியாயம்? மக்களுக்காக தான் அரசு, அரசுக்காக மக்கள் அல்ல. மக்கள் எவ்வித துயரமின்றி நலமுடன் வாழ அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும். அதுதான் இறையாண்மை. ஆனால் பாரத பிரதமரோ இதுவரை செய்தியாளர்களை சந்தித்ததே கிடையாது. சந்தித்தால் மட்டுமே மக்களின் பிரச்சனைகளை அவருக்கு தெரிய வரும். இது ஒரு ஜனநாயக நாடு போல் இல்லாமல் ஒரு மன்னராட்சி போல் தோன்றுகிறது. உங்களுக்கு எப்பொழுது தேவையோ வரியை கூட்டுகிறீர்கள், எப்பொழுது தேவையோ அப்பொழுது வரியை குறைத்துக் கொள்கிறீர்கள். இது வெறும் மன்னராட்சியில் மட்டுமே இது போன்ற நடைமுறை இருக்கும். அந்த நடைமுறை தான் இப்பொழுது காண முடிகிறது. இதற்கெல்லாம் எப்பொழுது விரிவு பெறும் என்று தினந்தினம் இயங்கும் மக்களும் உண்டு. இதற்கெல்லாம் காலமே பதில் சொல்லும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. Audio Jungle.